எந்த ஒரு மகத்துவமும் மனிதனினுடைய மகத்துவத்திற்கு மேல் கிடையாது. வலகத் கர்ரம்னா பனி ஆதம், மனிதர்களைத்தான் நாம் சங்கையாக ஆக்கினோம். நீங்களே சங்கையானவர்கள். உலகத்தின் மகத்துவங்களில் நீங்களே மகத்துவம். உலக அதிசயங்களில் மிகப்பெரிய அதிசயமே, ஆச்சரியப்படும் அதிசயம் மனிதர்கள் தான். 1000 அதிசயம் உலகத்தில் இருக்கலாம், அதிசயங்கள் ஆச்சரியப்படுகின்ற அதிசயம் மனிதர்கள். ஏன்? மனிதனுக்கு மேல் அல்லாஹ் இடத்துல சிறந்த படைப்பு எது என்று கேட்கிறார்கள் காரூணிய சீலர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உங்களை சிறந்த படைப்பாக படைத்தான். அவனை அடையாளம் காட்டுவதற்கே உங்களை படைத்தான். எனவே கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவை புனித பூமி ஆக்கினார்கள். நான் மதீனாவை புனித பூமி ஆக்குகிறேன் என்று சொன்னதோடு நிறுத்தவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்களாம், யா அல்லாஹ், மக்காவில் நீ எப்படி உன் அருளை இறக்குவாயோ மதீனாவில் இறக்குவாயாக. மதீனாவினுடைய உணவில் பரக்கத் செய்வாயாக, மதீனாவின் பொருளில் பரக்கத் செய்வாயாக, மதீனாவின் நிறுவையிலும் அளவிலும் பரக்கத் செய்வாயாக. எந்த பரக்கத்து எப்படி இருக்கணும் தெரியுமா? மக்காவிற்கு நீ செய்த பரக்கத்தில் இன்னொரு மடங்கு கூடுதலாக மதீனாவுக்கு செய்வாயா. மக்கமா நகரினுடைய பரக்கத்தொன்று இருக்கிறது. மக்கா பெரிதா மதீனா பெரிதா என்ற விவகாரங்களுக்குள்ளே நாம் வருவதில்லை. மக்காவிற்கு நீ செய்த பரக்கத்தை காட்டிலும் ஒரு மடங்கு கூடுதல் பரக்கத்தை என் மதீனாவுக்கு நீ செய்வாயாக. ஏன்? அவன் ஹபீபே வாழ்கிற பூமி அது. மதீனா, நாம் அதை நேசிக்கிறோம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவை நாம் நேசிக்கிறோம். அதோடு மாத்திரம் அல்ல, இப்படி ஒரு துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம ஹப்பிபு இலைனல் மதீனா, யா அல்லாஹ், மதீனாவை எங்களுக்கு பிரியமாக்கி தருவாயாக. அந்த துவா ரொம்ப விசேஷமான துவா. க ஹுப்பினா மக்கா, மக்காவை எப்படி நாங்கள் நேசித்தோமோ. மக்காவுடைய நேசம் ஒரு மூமினின் இதயத்தில் இல்லாமல் போய்விடக்கூடாது. முதலிலே நாங்கள் நேசித்தது மக்காவை. அதனால தான் க ஹுப்பினா மக்கா, மக்காவை தான் நேசித்தோம். மக்காவுக்கு தான் மரியாதை கல்பில் இருந்தது. எப்போது உத்தம நபிகள் மக்காவை விட்டும் இடம்பெயர்ந்து மதீனாவுள்ளே வந்து விட்டார்களோ, இந்த மதீனாவையும் எங்கள் மீது நேசமாக்கி வைப்பாயாக. அப்படி நம்ம கேட்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலே கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஹப்பிபு இலைனல் மதீனா க ஹுப்பினா மக்கா, மக்காவை நாங்கள் நேசிப்பதை போல் மதீனாவை எங்கள் மீது நேசமாக்கு. அப்படி நிப்பாட்டி இருந்தால் அது வேறு விவகாரம். அடுத்து தொடர்றாங்க, க ஹுப்பினா மக்கா அவு அஷத், இல்லை ரப்பே, மக்கா மேலே ரொம்ப தான் பிரியம் வச்சிருந்தோம். மக்காவின் பிரியம் எங்கள் இதயத்தில் நீங்கா இடம். அந்த அளவிற்கு மதீனாவை எங்களுக்கு பிரியமாக்கு. அது நாம் போதுண்டு சொல்லவில்லை. அவு அஷத், மக்காவின் மீது இருந்த பிரியத்தை விடவும் பன்மடங்கு அதிகமாக மதீனாவின் பிரியத்தை தருவாயாக. கேட்கிறார்கள் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்காவின் மீது இருந்த பிரியத்தை காட்டிலும் மிக கூடுதல் பிரியம் எங்களுக்கு மதீனாவின் மீது நீ தர வேண்டும். இன்றைக்கி அதனால தான் பொருள்களை எல்லாம் மக்காவில் தான் ஆஜிகள் வாங்கி முடிக்கிறது இல்லை, மதீனாவுக்குள்ளே வந்துடுறாங்க. ஒரு பேரிச்சம்பழம் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு சின்ன பொருளை வாங்குறதா இருக்கட்டும், மதீனாவில் அது விலை கூடையோ குறைவோ, மதீனாவின் பொருளிலும் பரக்கத் செய்வாயாக, மதீனாவுடைய பேரிச்சம்பழத்திலும் பரக்கத், மதீனாவின் அத்தனை பாகமும் பாக்கியம் என்றார்கள். இந்த புழுதி இருக்குது பார்த்தீங்களா, புழுதி கொஞ்சம் வேகமாக வந்து மூக்கில் போகிறத நிறைய பேர் இந்த புழுதியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த நோஸ் பீஸ் எல்லாம் போட்டுக்கிடுவாங்க. மூக்குக்கு மேலே ஒரு துணியை போட்டு கட்டிக்கிறோம். ஏன்னா உங்களுடைய அந்த காற்று ஏமாளப்படக்கூடாது. புழுதி வந்து நம்மளுடைய புழுதினால் ஈஸ்னோபிலியா ஏற்படும். ஈஸ்னோபிலியாவுடைய செல் வளரும். ஈஸ்னோபிலியா எல்லாத்தையும் இருக்குது. அது பாயிண்ட் கம்மியாக இருக்கும், 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 இப்படி இருக்கும். புழுதி கூடும்போது ஈஸ்னோபிலியா செல் வளர்ந்துடும். ஈஸ்னோபிலியா கூடுனா இருமல் வரும், சளி வரும், அது டிபியில் கொண்டு விட்டுரும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நோயிலிருந்து பாதுகாப்பானாக. இது மருத்துவ குறிப்பு. ஈஸ்னோபிலியாவுடைய செல் அது அதிகமாகி நோவினையாகி
இருமல் கூடி சளியாகி பின்ன பெரிய அளவிலே மனிதனை பாதிக்கிற காரியங்களில் பிரதான காரியம் புழுதிக்கு இருக்கு. மதீனாவை பொறுத்த வரையில் காற்றடித்தா புழுதி வீசும், புழுதி பறக்கும். எப்படி பறக்கும்னா, நானும் ஹதரத்தும் பேசிக்கிட்டு நிற்கிறோம், அந்த புழுதி வந்துச்சுன்னா எனக்கு அவங்க தெரிய மாட்டாங்க, அவங்களுக்கு நான் தெரிய மாட்டேன், அவ்வளவு புழுதி. இஷாவை தொழுதுட்டு நாங்கள் வெளியில் வர்றோம் மஸ்ஜிது நபையிலிருந்து, ஒரு காற்று, சுப்ஹானல்லாஹ், காற்று அடித்த போது இருக்கிற யாரையும் பார்க்க முடியலை, அவ்வளவு புழுதி. அந்த இடமே இருட்டாக போச்சு, புழுதி அவ்வளவு கடுமையாக இருக்கும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவின் புழுதியை கூட குறை சொல்லக்கூடாது. புழுதி வந்து என்ன செய்வோம் அப்படின்றோமே சொல்லிட்டு பெருமக்கள் எழுதுவாங்க, குபாருன் ஷிஃபா, மதீனாவின் புழுதியும் நோயை சுகமாக்கும் என்றார்கள். இஸ்னோபிலி அவனுக்கு இருக்குதா, அங்கே போய் நில், அங்கே வீசுகின்ற புழுதிகள் இஸ்னோபிலியா செல்ல குறைச்சிரும், சளி வராது, இருமலால் பாதிக்கப்பட மாட்டாய். புழுதியால் எந்த நோய் பரவுமோ, மதீனாவின் புழுதி விதிவிலக்கு மாத்திரமல்ல, இந்த புழுதியில் நோய் பரவாதுன்னு சொல்லல, ஏற்கனவே உனக்கு நோய் இருந்தால் இந்த புழுதியை நீ சுவாசித்தால் நோய் குணமா போகும். ஒரு கூட்டத்தார்கள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திச்சு கடுமையான வியாதி இருக்குதுன்னு சொன்ன போது மதீனாவுடைய ஒரு பகுதியை கையை காட்டி அடையாளம் காட்டி அங்கே போய் கொஞ்சம் ஒரு குத்து மண்ணை அள்ளுங்க, அந்த மண்ணை தண்ணியில் கலக்கி குடிக்க கொடுங்கன்னாங்க. அந்த மண்ணை அள்ளி தண்ணியில் கலக்கி கொடுத்தாங்க, அந்த நோய் ஷிஃபாவான. மதீனாவின் மண்ணும் மகத்துவமானது, மண்ணில் புறப்படுகின்ற புழுதியும் குணமளிக்க கூடியது. யாரோ முகவரிப்படுத்தவில்லை, மாண்புக்குரிய மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புழுதிக்கும் சுகமளிக்கும் தன்மை உண்டு என்கிறார்கள். அதனால தான் மதீனாவின் எந்த பொருளையும் குறை சொல்லாதீர்கள். நாங்கள் குறை சொல்கிறதுக்கு கூட அனுமதி இல்லை. மதீனாவில் எனக்கு பால் இல்லை, பால் சரியில்லை, தயிர் சரியில்லை. நான் ஒரு செய்தி படித்தேன், அல்லாமா முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ் விளக்க உரையில் எழுதுகிறாங்க, ஒரு சூஃபி மதீனாவில் வந்து ரொம்ப நாளாக தங்கியிருந்தாங்களாம். எதற்கு தங்கியிருந்தாங்கன்னா, தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்க்கணுண்டு. எங்கேருந்தும் கிடைக்கல, மதீனாவில் போய் தங்கினா நபி அவர்களை பார்க்கலாமே. நான் அல்லாட்ட ஒவ்வொரு வருஷமும் கேட்பேன், உம்ராவுக்கு போகிறோம், ஹஜ்ஜிக்கு போகிறோம், நான் நபியினுடைய நாயும் ஸல்லல்லாஹு சர்பாருக்கு வருவேன், சியாரத்துக்கு வந்துட்டு நான் திரும்பும்போது நான் நபி பெருமானார் ரவுலாவில் போய் சலாம் சொல்லணும், அவங்க பதில் எனக்கு கிடைக்கணும். நான் மதீனாவை விட்டு திரும்புறதுக்குள்ளால் காரூனிய சிலரை கனவுல பார்த்துட்டு தான் திரும்பணும் துவா செய்துட்டு போகிறேன். அங்கே போயும் பார்க்காம வர்றது அது மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அவர்களின் திருவதனத்தை காணுகிற பாக்கியம் என்பது சராசரி பாக்கியம் அல்ல, அதுக்கு மேல் இன்னொரு பாக்கியம் இல்லை. அது பார்வைக்கும் ஒளி, இதயத்திற்கும் ஒளி. உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கிற அந்த கண், எத்தனை சஹாபிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பின்னால் இன்னும் ஒரு முறை கனவில் காண முடியாதா என்று ஏங்கிய சஹாபிகள் உண்டு. காலமெல்லாம் பார்த்து பார்த்து பேரின்பம் பெற்ற அந்த பெருமக்கள் அவங்க வஃபாத்துக்கு பின்னால் இன்னொரு முறை காட்சி தர மாட்டார்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸாரனி பாத மமாதி பக்க அன்னமா ஸாரனி பி ஹயாத்தி, என் வஃபாத்துக்கு பின்னால் என்னை ஒருவர் சந்திக்க வருகிறார் என்றால், வஃபாத் ஆயிட்டாங்களே இப்போ அவங்கள சந்தித்து என்ன பலன் என்றால் நினைக்கிறார், என் ஹயாத்தில் சந்தித்ததற்கு சமம் என்றார்.